நைல் நதியில நம்ம இருக்கிறோம். நைல் நதி எந்த இடத்துல உருவாகக்கூடுமோ அந்த நதி மூலத்தை தேடிதான் நம்ம வந்திருக்கோம். இந்த உலகத்திலே நீளமான நதி நைல் நதி தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நைல் நதி எங்க உருவாகுமோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த உலக நாகரிகத்தின் உயிர் ஊற்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நைல் நதி இந்த இடத்துல தாங்க உருவாகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் உகாண்டா நாட்டில் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய ஜிஞ்சான்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். இந்த லொகேஷன்ல நைல் நதி ஊற்று மூலமா உருவாகுதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் நைல் நதி வந்து ஏதோ மழைநீர் மூலமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு மூலம் மூலமாகவோ உருவாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே அதிசயமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீரூற்றுக்கள் இருக்குது. அந்த நீரூற்றுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பபுள்ஸ் மாதிரி வெளியில் வந்து இந்த ஆறு வந்து உருவாகுது. நீங்கள் இந்த ஆற்றோட வேகத்தை பார்த்தாலே தெரியும். ஏன்னா இவ்வளோ வேகத்தில் போகிறதுனால தான் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா 6000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஓடுது. உகாண்டாவில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த நதி அப்படியே ஈஜிப்து வரைக்கும் பாயுதுங்க. நீங்கள் பாருங்கள் அந்த பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த பபுள்ஸ் தாங்க இந்த இந்த நைல் நதியுடைய ஆதாரமே இந்த பபுள்ஸ் தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். அந்த இயற்கையுடைய அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த சோர்ஸ் ஆஃப் ரிவர் நைல் ஜிஞ்சா வேர்ல்டு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க. அந்த தண்ணீரை வந்து விழுந்தால் அவ்வளோதான் அடிச்சிட்டு போயிடும். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஃபோர்ஸாக போகுது தண்ணி. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தூரத்தில் ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 மைல் அப்படிங்கிறாங்க. நைல் நதியுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் அளக்கப்படுது. அந்த அளக்கிறதுக்கான ஒரு அளவீடாக தான் அந்த கல் வச்சுருக்காங்க.